நான் கீழே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஹோட்டல்ல பேட் பாய்ஸ் ஏதாவது வந்துட்டாங்களா என்ன? தெரியலையே, நான் அதை தான் பார்க்க போறேன். நான் கூட உங்களோட வரேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, ஐ அம் a very good fighter. கேம்ஸ்ல எவ்வளவு பேட் பாய்ஸ் வந்தாலும் சரி, நான் அதையும் பீட் பண்ணிடுவேன். ஐ நோ, எஸ்பெஷலி பாக்ஸிங்ல, ரைட்? நான் அதுல எப்பவுமே ஜெயிப்பேன். அதனால நானும் உங்க கூட வரேன். ஒருவேளை யாராவது உங்களை ட்ரபிள் பண்ணாங்கன்னா நான் அவனை பீட் பண்ணிடுவேன். இல்லடா கண்ணா, யாருமே என்ன ட்ரபிள் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது என்ன பண்ணா நான் இங்க வந்து கூட உங்களே கூட்டிட்டு போயிடுறேன். முதல்ல போய் அந்த பேட் பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு பார்க்கணும், ரைட்? இப்போ நீங்க உங்க மம்மி கூடவே இருங்க, ஓகே? ஓகே, அப்ப நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க சீக்கிரம் வந்துடணும். ஐ ப்ராமிஸ். நான் டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுவேன். ஏய், அமைதியா இருங்க. கத்தாதீங்க. ஏய், சும்மா இரு. ஏய், கத்தாதீங்க. உட்காருங்க. ஏய், ஸ்டாப். வாய மூடுங்க எல்லாரும். யாரும் சத்தம் போடக்கூடாது. நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. யாராவது ஏதாவது பண்ணீங்க, இங்க போன மட்டும்தான் இருக்கும். போ போ போ. இங்க உட்காரு. ஏய், சீக்கிரம். ஏதாவது பண்ணுனா உன்னை அப்படியே போட்டு தள்ளிடுவேன், பாத்துக்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க எங்க ஒரு ஆளை தான் தேடிட்டு இருக்கோம், ஹர்ஷவர்தன். அவன் ஒரு ஆளு கிடைச்சிட்டா நீங்க எல்லாரும் போய்கிட்டே இருக்கலாம். எங்க வேலை முடிஞ்சதுன்னா உங்களுடைய வேலையும் ஒரேடியா முடிஞ்சிடும். மரியாதை நகை எங்க இருக்குன்னு சொல்லிடு. நான் நிஜமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்க்கல. என்ன நம்பு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் நிஜமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மேனேஜர்னால உங்க எல்லா உயிருக்கும் ஆபத்து தான். நாங்க இங்க வந்தது நகைக்காக மட்டும்தான். சீக்கிரம் சொல்லு, புல்லட் இறக்கிடுவேன். இனிமே யாரும் என்ன சந்தேகப்பட மாட்டாங்க. அவங்கள ஒருத்தனா தான் இனிமேல் என்னையும் நினைப்பாங்க. இவனும் அந்த பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் போலீஸ் கூட என்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சொல்லு, அந்த ஹர்ஷவர்தன் எங்க? எனக்கு தெரியாது, நான் அவரை பார்த்ததே இல்ல. என்ன நம்பு, நீ இப்படி பண்றதெல்லாம் தப்பு. தயவு செய்து என்ன நம்பு. இப்படி சொன்னா கேட்டுக்க மாட்டீங்க. ஏய், அந்த செக்யூரிட்டியை தூக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. சீக்கிரமா. யாரு கட்டாதீங்க. ஏய், கட்டாதீங்க. ஏய், ஏய், உட்காரு. உட்காருங்க. உட்காருங்க. உட்காரு. ஏய், நில்லு. எங்க போறா? கீழே உங்க கையில கன் இருக்கு. நான் போய் காப்பாத்துனேன். நில்லுங்க. ஹேய், மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பாரு. சீக்கிரம் போ. உனக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? அவங்க யாரும் தெரியுமா உனக்கு? அவங்க எல்லாம் டெரரிஸ்ட். அவங்கள பத்தி தெரியும்ல. அவங்க கையில கன் இருக்கும், ஒரே செகண்ட்ல போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. என்னதானே போட்டு தள்ளுவாங்க? உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எங்க வேணா போவேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் பின்னாடி நீ வராத. நீயும் வழியில போ, நான் என் வழியில போறேன். புரிஞ்சுதா? ஏய், சும்மா விளையாடிட்டு இருக்காத. அவங்க யாரும் தெரியாதா? தெரியாது. வெளியே யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உள்ள என் கூட இப்போ யார் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மிஸ்டர் கிரிக்கெட்டர் கரண். அவ என் பக்கத்துல இருந்தாலே என்னோட ரத்தம் எல்லாம் கொதிக்குது.
எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு ரொம்பவே மூச்சு முட்டுது. மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. எனக்கு வழி விடு, என்னை இங்கிருந்து போக விடு. உனக்கு என் கூட இருக்க பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனா நீ இங்க இருந்து வெளியே போக கூடாது. ஏன்? எதுக்கு போக கூடாது? என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு? இல்ல, நானே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் முன்னாடி நின்னுட்டு இருக்க இந்த ஆளு எனக்கு முன்ன பின்ன தெரிஞ்சவனே இல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? பச்சோந்தி. மனுஷ ரூபத்துல இருக்கிற பச்சோந்தி நீ. இந்த உலகத்திலே ரொம்ப கேவலமான ஆளு நீ. வெளியே இருக்காங்கல்ல, அவங்க யார வேணா இருக்கட்டும், டெரரிஸ்டோ திருடனோ பைத்தியமோ, ஆனா உன்னை விட பெட்டர். அவங்க கையில கன்ஸ் இருக்கு. நான் இப்போ வெளியே போனா அவங்க என்ன அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா என்னால அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியும். அவங்க எப்படிப்பட்டவங்களோ அப்படியே தான் வெளிப்படுத்திக்கிறாங்க. ரொம்ப இனிக்க அன்பா பேசி யாரையும் அவங்க ஏமாத்த மாட்டாங்க. யாருக்கும் சத்தியம் பண்ண மாட்டாங்க. வாழ்நாள் முழுக்க கூட இருப்பேன்னு சொல்லல. என்ன கஷ்டம் வந்தாலும் காப்பாத்துவேன்னு சொல்லல. உன்னை விட அவங்க பெட்டர். அவங்க யாருங்கிறது அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆனா உன்ன மாதிரி இல்ல. ஃப்ரெண்டா நடிச்சு ஃப்ரெண்டோட முதுகிலே குத்துனவ. நான் என்னைக்கு உன்னை சந்திச்சனோ அந்த நாள நான் வெறுக்கிறேன். நான் உன்னை சந்திச்சனால நானும் ஒன்னும் செலிப்ரேட் பண்ணல. ஓகே, உன்னை காப்பாத்தணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. இங்க இருக்கிறது வேற ஒரு பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் செய்வேன். அவளையும் காப்பாத்துவேன். உனக்கு தப்பிக்கணுங்கிற ஆசை இல்லாத போது உன்னை காப்பாத்தணுங்கிற எண்ணம் எனக்கும் இல்லை. வெளியே போகணும்ல, போ. கோ. கோ. அம்மா அம்மா, கரண் அண்ணன் நம்மளை காப்பாத்த வருவாரா? எனது கரணா? யாருன்னு நானும் பாக்குறேன். எப்படி இருப்பேன்னு பார்க்கலாம். பாஸ். எஸ். இங்க பார், கீழே இருக்கிறவங்க எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஹோட்டல்ல மறைஞ்சிருக்கிறவங்கள நம்ம கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். முக்கியமா அந்த சேட், அவனை பிடிக்கிற வரைக்கும் நாம முகமூடிய போட்டுதான் ஆகணும். எல்லாருமே கவனமா தேடுங்க, புரிஞ்சுதா? சரணா, டேய் நீ அங்க பாரு, நீ இந்த ரூம் பாரு, நல்லா பாரு. அவன் மிஸ் ஆயிடக்கூடாது. டேய் நில்லு நில்லு, நாட போடா, இல்லனா எல்லா புல்லட்டையும் மேலே இறக்கிடுவேன். போடா. என்ன உன் மனசுல ரொம்ப பெரிய புத்திசாலி நினைப்போ? தப்பிக்கணும்னு நினைச்சா இங்கேயே உன்னை போட்டு தள்ளிடுவேன். போடா. ஹோட்டல்ல திருடுங்க வந்துட்டாங்க போல இருக்கே. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்ன செய்ய போறேன்? சரி, ஃபோன் பண்ணிடலாம். கடவுளே, ஃபோன் வேற போக மாட்டேங்குதே. ச்சே. போடா. இவன் தான் நான் சொன்ன ஆளு. நாளைக்கு இங்கிருந்து வெளியூர் கிளம்புறான். ஆனா இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் தங்குறான். ரூம் நம்பர் 101. டேய், இவங்க 2 பேரை கீழே கூட்டும் போ. ஏய் நகருங்கடா, நடங்கடா, வாங்க போ. வா வான்னு சொல்றேன்ல, இங்கே உன்னை காலி பண்ணிடுவேன். என்னாச்சு? என்னென்னமோ பேசுன, இப்போதைக்கு யோசிச்சுட்டு இருக்க. போகணும்னு சொன்னல,
போ கோ ஜஸ்ட் நீ இந்த ரூம்ல போய் செக் பண்ணு, யார் இருக்கான்னு பாரு. தேவையில்லாம என்ன முறைச்சிக்கிட்டு இருக்காத. ஓகே, என்கிட்ட ஆட்டிடியூட காட்டாத. அவன் சுட்டுட்டான்.
தள்ளு. நான் போணும். சரி போ. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், நான் என்ன செஞ்சனோ அது எல்லாத்தையும் எனக்காக தான் செஞ்சேன், உனக்காக இல்லை. அவங்க மட்டும் உன்னை இங்க பார்த்துருந்தாங்கன்னா நான் இங்க இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னால நானும் மாட்டிருப்பேன். சரியா தான் சொன்ன. அப்ப போ, ஒளிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த வேலை மட்டும் தான் உனக்கு செய்ய தெரியும். எவ்வளவு பலவீனமானவன் நீ. தைரியமா பிரச்சனையை எதிர்கொள்ள தெரியாதவன். எப்ப பாரு ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நினைச்சா ரூம்ல, நினைச்சா மண்டபத்துல. எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செய்வேன், ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு. இப்போவும் அதே மாதிரி தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, அதோட நான் ஒன்றும் சூப்பர்மேன் இல்லை. வெளியே போய் டெரரிஸ்டுங்க கூட சண்டை போடுறதுக்கு, அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் அந்த மாதிரி ட்ரைனிங் எதுவும் எடுக்கல. ஏன்னா நீ எடுத்த எல்லா ட்ரைனிங்கும் பொய் சொல்றதுக்கு மட்டும் தானே. அதை விட பெரிய ட்ரைனிங் இருக்க முடியுமா என்ன? Go to hell. ஹெல்ல தான் இப்ப நின்னுட்டு இருக்கேன். உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறதோ எனக்கு ஹெல் தான். அப்படின்னா ஏன் நிக்கிற? இங்க இருந்து போயிடு. Get lost. ரேணுகா மேடம், ரேணுகா மேடம் எங்க இருக்கீங்க? ஏய் போனேரா, சத்தம் போடக்கூடாது. வாய மூடிட்டு நட, இல்லனா புல்லட்ட மண்டையில இறக்கிடுவேன். நடன்னு சொல்றல, ரொம்ப எல்லாம் முயற்சி பண்ணாத, நட. என்ன விடு ப்ளீஸ். வாய மூடிட்டு வா, இல்லனா உன்னை சுற்றுவேன். வா, என்ன விடு. நேரா நட. ஹலோ, நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? ஓ நோ, யாரோ இங்க கையில கன்ன வச்சிட்டு இருக்காங்க. போன வைன்னு சொல்றல. நீ போனை வை, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்க இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. போலீஸ் ஓடு, ஏன் நிக்கிற? அங்கிருந்து ஓடு.